அரியலூர் மக்களே, மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பக்கத்துல ஐயூர் தெற்கணம் பகுதியை சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் கடந்த மே 22ஆம் தேதி வேலைக்காக ஈரோடு போயிருக்காரு. அங்க போன இடத்துல ஒரு நாள் தான் வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்றாங்க. ஈரோடு வேலைக்கு போயிருந்தாங்க. ஈரோடு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க வந்து அந்த லொகேஷனை கண்டுபிடிச்சாங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல தான் லாஸ்டா ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல லாஸ்டா ஆஃப் ஆனதுல இருந்து நாங்க கால் பண்ணிட்டே இருக்கோம், கால் போக மாட்டேங்குது. போன் ஆஃப்லைன்லயே இருக்கு. அது துணி கடைக்கு போகிறதா சொன்னாங்க. துணி கடையில போய் அப்புறம் சனிக்கிழமை அன்னைக்கு என்கிட்ட பேசுனாங்க. நான் இந்த பாக்ஸ தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன், டீ குடிக்கிறதுக்கு வந்திருக்கேன், எனக்கு 10 நிமிஷம் தான் டைம், நான் அப்புறமேட்டு உங்களுக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு வச்சாங்க. அப்புறம் நான் கால் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன், பண்ற மாதிரி தெரியல. அப்புறம் நானாவே போன் பண்ணேன், போன் ரிங் ஆனிச்சு, அவங்க எடுக்கவே இல்லை. மறாவது நாள் காலைல வரைக்கும் போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், போன் ரிங் ஆகிட்டே இருந்து எடுக்கல. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை 10 மணில இருந்து போன் சுவிட்ச் ஆஃப்லயே இருக்கு. அதுல இருந்து இது வரைக்கும் ஆன்லைன்லயே வரவே இல்லை. எங்க வீட்டுக்கார போட்டோ இதுதான். எங்க வீட்டுக்கார யாராவது பாத்தீங்கன்னாக்கா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. என் குழந்தைக்கு வந்து 7ஆம் மாசம் 3ஆம் தேதி பர்த்டே வருது. அதுக்குள்ள எங்க வீட்டுக்கார ஏதாவது பார்த்து சொல்லுங்க. குழந்தை வேற கொஞ்சம் இதுவா இருக்கு, அப்பா ஏக்கத்திலேயே இருக்கு. கொஞ்சம் பாருங்க, பார்த்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.